வணக்கம் நண்பா, வெல்கம் டு வில்லேஜ் செக் ப்ளஸ். நான் உங்கள் அரவி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஓடிடியில் ரிலீஸ் ஆன கலாட்டா கல்யாணம் இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கலாட்டா கல்யாணம் இந்த படத்தை பற்றியான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுஷ், அக்ஷய் குமார், சாரா அலிகான், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வெளிவந்த படம் தான் கலாட்டா கல்யாணம். தனுஷ் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருப்பார் போல். சாரா அலிகான் ஒரு 25 வாட்டி கல்யாணம் பிடிக்காமல் ஓடி போயிடுவாங்க. இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு கதைக்களம் தான் கலாட்டா கல்யாணம். இப்போ தனுஷுக்கு பிடிக்காம ஒரு கல்யாணம் ஒரு வலுக்கட்டாயமாக பண்ணி வச்சுருவாங்க சாரா அலிகானோட. சாரா அலிகானுக்கும் தனுஷுக்கும் செட் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா, சாரா அலிகான் ஒரு கற்பனையிலேயே அக்ஷய்குமார் ஒரு கதாபாத்திரம் இருக்குதுன்ட்டுன்னு அவங்கள லவ் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 3 பேருக்குள்ள ஒரு கதைக்களம் தான் கலாட்டா கல்யாணம். இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே இந்த படத்துக்கு கிடச்சிருக்கும். சொல்லப்போனால் இந்த கதைக்களம் ரொம்ப ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் போக போக கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு ஸ்லோவாக தான் போய்ட்டு இருந்துச்சு. போக போக இந்த படத்தோட கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக நல்லாவே இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்டு ஸ்கோராக இருந்தாலும் சரி, ஒரு சாங்காக இருந்தாலும் சரி, சூப்பராக பண்ணியிருந்தார் ஏஆர் ரஹ்மான். தனுஷோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரா அலிகான், அக்ஷய் குமார் எல்லாரோட நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கதைக்களம் உண்மையிலுமே சொல்கிறேன்னா ஒரு காதல் கதைக்களம் தான். நல்லா ரொமான்ஸாக சூப்பராக எடுத்திருந்தாங்க படம். தனுஷ், சாரா அலிகான் இவங்க 2 பேரும் சேர்றாங்களா இல்லையான்னு தான் இந்த கதைக்களம். கடைசியாக எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டுன்னு ரொம்ப சூப்பராகவே கதையை கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா எல்லாரோட மக்களோட எதிர்பார்ப்பு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நல்லா ஒரு சூப்பர் ஹிட் மூவியாகவும் வந்திருக்கும். இது ஓடிடியில் ரிலீஸ் ஆகியும் நல்லா ரீச் ஆகிருக்கு. நல்ல சூப்பரான படம் தான் இது கலாட்டா கல்யாணம். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். அருமையான கதைக்களம். இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ரேட்டிங்கு 10க்கு 8. ரொம்ப நல்ல படம் தான். 8 நம்மளோட ரேட்டிங்கு. நீங்களும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் படம். இது மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.